இலக்கியா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான மற்றும் அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவும் கௌதமும் போட்ட பிளான் படியே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவுடைய மொத்த பணத்தையும் சுருட்டிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முட்டலாக இருப்பான் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்க்கலைங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சிவாஜி படத்தில் வர ரஜினி பண்ணுற மாதிரியே இது கொண்டு போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நீங்களும் சொல்லுங்கள். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி படத்தில் இருக்கிற கான்செப்டை அப்படியே சுட்டு நம்ம இலக்கிய சீரியலில் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே, வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இவங்க பிளான் பண்ணபடியே எல்லாத்தையும் சுருட்டி ஒரு ரூமுக்குள்ளே இட்டுன்னு போய் ஒளிச்சு வச்சிடுறாங்க. ஒளிச்சு வச்சுட்டு இதுக்கு பாதுகாப்பாக நம்பிக்கையான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த்கிட்ட சொல்கிறாங்க. வசந்தும் பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, இதுக்குள்ளே என்ன தான் இருக்குமாம்மா, இவ்வளோ மூட்டைகளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தமும் உரம் மூட்டை மச்சான், இதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உரம் மூட்டை எதுக்கு சூட்கேஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வசந்த். நம்ம இலக்கியாவுக்கு ஒரே சிரிப்பாக வந்துடுதுங்க. ஓகே, இதுக்கு என்ன இருக்குது பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நீ கேர்லெஸ்ஸாக இருந்துடாத, இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தமும் இந்தியன் கரன்சியும் டாலர்ஸும் இருக்குது, இது எஸ்எஸ்கேவுடைய உயிர் நாடியே இதில் தான் இருக்குது, இதை மட்டும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வச்சு நம்ம இனிமேல் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காருங்க நம்ம கௌதம். இலக்கிய பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த பணத்தை வச்சு நாம் அந்த சாயில் டேஸ்ட்டை பாசிட்டிவாக கொண்டு வந்துட முடியலைங்க. இனிமேல் அவன் ராஜசேகரோடைய முகத்திலே 2 கோடி ரூபாய் வீசி எறிஞ்சு நாம் இந்த சயன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆமாம் இலக்கியா, இதுக்கு மேலே இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்ல, இனிமேல் இந்த பணத்தை வச்சு அத்தனை பேர் மூஞ்சிலும் வாரி எரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இதெல்லாம் குடோனுக்கு வசந்தை பாதுகாப்பு போட்டு சாவி போட்டு கொண்டு போயிடுறாங்க. இதை கொண்டு போன உடனே வீட்டில் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமுக்கும் பயங்கரமான சந்தோஷத்தில் அப்படியே கட்டி அணைச்சி பார்த்திங்க அப்படின்னா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ்னால் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமே பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்காங்க. இதே மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.